மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடியில் திமுக ஈடுபடுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு பெரும் பொய், ஆட்சிக்கு வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய் என்பதே திமுக தலைமையில் அறமற்ற அரசியல், பொய் வேடம் தரிக்கும் கபட நாடகம். திமுக தலைமையில் பொய்முக வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை நில்லாமல் நீள்கிறது. எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்கள் பட்டியலை தேர்தல் அறிக்கையாக 2021 தேர்தலின் போது வெளியிட்டது. அடிப்படையில் முக்கிய பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி. வாக்குறுதி எண் 160 என்ற அறிவிப்பு, அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு இருப்பதாகவும் சொல்லி மோசடி பிரச்சாரம் வேறு. ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, அது ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லித்தான் தப்பித்தனர். பொய்களாலும் மோசடிகளாலும் மக்களை ஏமாற்றி 4 ஆண்டுகள் தப்பித்தவர்கள் இதோ இப்போது 2026 தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் நீட் போராட்டம் முடிந்துவிடவில்லை என்று நீட்டி முழங்குகின்றனர் என்று இந்த அறிக்கையிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நமது சமரசமற்ற நிலைப்பாடு. மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படுவது நிரந்தர தீர்வு. சிறப்பு ஒத்திசை பட்டியல் கல்வி சேர்க்க வேண்டும் என்பது ஒரு தற்காலிக தீர்வு என்று நாம் கூறினோம் என்றும் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை மாணவ செல்வங்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றியதற்கு திமுக தலைமை மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்றும், திமுக தலைமை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் தொடர் அரசியல் மோசடி மற்றும் ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் தரப்போகின்றனர். மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அதை நிகழ்த்தி காட்டுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு. நிச்சயமாக இது 2026 நிகழ்ந்தே தீரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடி, திமுக தலைமை மக்களிடமும் மாணவர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்.